வச்சாச்சு, கழுவிட்டு இருக்கோம். கடல்ல எடுத்த சிப்பி நல்லா கழுவாது. இது ஒரு 5-6 தட்டி கழுவுங்க. பொறுத்து பாத்துடா. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூளோட பயன் என்னன்னா அதில் உள்ள கிருமிகள் அழுக்கு எல்லாத்தையும் நீக்கிடும். ஆசிப்பு போடுறான். மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஆளை சளைச்சிக்கலாம். நீங்கள் ஒரு 10 வாட்டியாவது அலசிக்கணும். அப்போ தான் இதில் உள்ள மண்ணெல்லாம் போகும். ஆமாம், அது எரிஞ்சிருச்சா இவர் எடுக்கிறாரு. வை 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 சட்டியா வைக்கிறோம் காய்ஸ். அப்படி தக தகன்னு எறிகிறா. இப்போ வந்து இதை வந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி வந்துடுங்க. இது வந்துச்சுன்னா இது அப்படியே அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இங்கே உள்ள கழிவை தான் க்ளீன் பண்ணும். இது இருந்து கசக்கும். சும்மா இழுத்தீங்கன்னா வந்துடும், இல்லை கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணாலும் ஓகே. கையை வைக்க மாட்டேன், பிடிக்காது. அதான் கையை வைக்கிறேன். நெத்து மாதிரி அவன் தாடா கத்துனான். நீ கத்துறனா தான் நான் கத்துறேன். ஆமா, நான் போன சோறு நாளைக்கு வேகண்டாடே பிரிஞ்சு வந்துடும். இப்படி இப்படி எடுத்தாலே ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க இவ்வளோ வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், சீக்கிரமாக பண்ண போகிறோம். என்னாண்டி கேட்பீங்க, அதுதான் சிப்பி பொரியல். இப்போ வந்து இதை வந்து எடுத்துட்டு அலச போகிறோம் தண்ணியில். நல்லா க்ளீனாக பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து மண் ஒட்டி இருக்கும், அழுக்கு ஒட்டி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு 5 தாட்டி க்ளீன் பண்ணுங்க. இப்படி நல்லா இப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி இப்படி இப்படி பண்ணணும். நெருப்பு நல்லா உண்டாக்குங்க. இந்த மாதிரி நெருப்பு நல்லா தக தகண்டு எரியுற மாதிரி நெருப்பு உண்டாக்குங்க. இந்த பாருங்க அலசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் பளிச்சுன்னு இது பண்ணணும். இந்த பக்கம் ஃபயாஸ், இப்படி விட்டா கையில நெருப்பு வேற. இந்த பக்கம் அனீக், இந்த பக்கம் பாசி. என்னென்னமோ சொல்றாங்க, கையை சுட்டுக்கிட்டாங்க. அங்கே பாருங்க நெருப்புல தட்டி வச்சாச்சு. கொஞ்சம் சூடு ஏறிக்கணும். ஹாஜி என்ன ஊற்ற போகிறான்? ஏங்க இவ்வளோ போறாடா, கொஞ்சம் கூட அறிவில்லை. ஒரு பக்கமா சாஞ்சிருக்குடா. போதும் கைஸ். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, செகண்டு மிளகாய்,
2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெப்பர் 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சொல்றதே தெரியல. ஸ்பெஷல் பவுடர். ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு. அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனை ஃபுல்லா போட்டுறாதீங்க. ஆமா. பரட்டு 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 அங்கட பரட்டாடே. டனுக்குறட்டுக்கு கொத்து இங்க பாருங்க. இந்தாங்க இந்தாங்க மாமி. மாவை பொரிக்கிறதா. எண்ணெய் வந்து சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு சும்மா ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் போட்டு பார்த்தோம். ஆமா மாமி மாமி கொஞ்சம் அமைதியாக நீ வாங்க. எடுத்துக்கிட்டு மொறு மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாஜி இப்போ திண்டு பார்க்க போறார் ஃப்ரெண்ட்ஸ். ஆஜி வரைக்கும் கொலிச்சிட்டு வைக்க. இங்க பாருங்க திண்டு பார்க்க போறாரு. அடுத்தது போடு ஹாஜி. இப்போ ஃபைன். சுடுது गाइस. இருங்க गाइस. இங்க பாருங்க பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்த இது போட்டிருக்கோம். ஹாஜி இப்போ திங்க போறாரு. கறி மாதிரி இருக்குடா. விடுங்க நம்மளுக்கு கேமராமேன் கொடுத்து தான் பாடுதுடா. அப்படியே மொறு மொறுன்னு வெந்து சூப்பராக வராங்க. இது நல்லா பொரியணும்டா. நல்லா பொரியணும். நல்லா பொரியட்டும். நல்லா கறி போட்டணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊட்டி கிளம்ப போகிறேன். இங்கே பாருங்க கொஞ்சம் சாப்பிட்டு போவோம். சூப்பராக லைக் பண்ணிடுங்க. நம்ம செஃப் இங்கே உட்காந்துருக்காரு. பொரிக்க போகிறவர் இங்கே உட்காந்துருக்காரு. கேமரா கொஞ்சம் தான் இருக்குது. அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். கண்ணாடி இது गाइस. நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண் பார்வை அதிகரிக்கும், கண்ணுக்கு நல்லது. அதனால தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு கண்ணாடி பார்க்கலாம். அதனால தான் நானும் திங்கிறேன். இது வந்து சுகர் வியாதி, சர்க்கரை வியாதிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் சரியாக போகும். இதை வந்து பொரிச்சாச்சு. ஆனால் இதில் வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இதை வந்து எப்படி வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்னு வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும். அதனால தான் நீங்கள் பொரிச்ச எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி வதக்கி போட்டு இதை அப்படியே போட்டு பரட்டினீங்கன்னா அது வந்து கிரேவி. இப்போ வந்து இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சது வந்து இப்போ வந்து வெங்காய தக்காளி வந்து அரைச்சது வந்து போட்டுப்போம். நல்லா வதக்கிப்போம். அடுப்பு வந்து ஆஃப் ஆகணும்னா கரெக்டாக சிம்மில் இருக்கும்போது இது மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே அவிச்சு எடுத்துட்டோம்ல, அதனால். இந்த மாதிரி அடுப்பில் இருந்தீங்கன்னா ஒரு மனம். இதில் வந்து இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிப்போம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிங்க தண்ணி போதும்.
இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க எதுக்கு இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பொரிச்சதுனால அதில் உள்ள மசாலா எல்லாமே இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து புது எண்ணெயில் வந்து பண்ணிங்கன்னா அழகாக பொன்னேரமாக செவந்து செக்க செவன்னு இருக்கும். இதில் பாருங்க பாப்பா புஜிக்கோ எல்லாரும் வெறும் புகையத்தான் விடுறானுங்க இவனுங்க. எப்படியோ கிரேவி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அருமையாக வந்துக்குது. செம்ம ருசியாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ், ருசியாக இருக்க போகுது. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காண்டி கடலுக்கு போய் மட்டி பிடிச்சோம், அதை எடுத்துகிட்டு வந்து கழுவணும், இது மாதிரி செஞ்சோம். ஏதாச்சும் நீங்கள் பார்க்குறீங்களே உங்கள் ஆள்காட்டி விளையாட்டி ஒரு லைட்டாக ஒரு அழுத்தம் லைக் வந்துடும். ப்ளீஸ் எங்களுக்கு வந்து லைக்கு மட்டும் போட்டுருங்க. அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் முக்கியமாக கமெண்ட்ல உங்களுக்கு மீனை பிடிச்சி ஆக்கணும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் மீன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீனுன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க, நாங்கள் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது இது இட்லி, இது தொக்கு, இது ஃப்ரை. இது மாதிரி லாடு கிரேவி நண்டு கிரேவியோட இது ரொம்ப சூப்பராக இருக்குது, உடம்புக்கும் நல்லது.